கிருஷ்ணகிரியில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமியர்கள் பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ஜெகநாத்? ஆனந்தி, வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தற்போது சட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் அதை இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அதை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை சார்பில் பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் இஸ்லாமியர்கள் பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி வருகின்றனர். ஓசூர் ராயக்கோட்டை சந்திப்பு சாலையில் இந்த பேரணியானது தொடங்கியது. இந்த நேதாஜி சாலை, காந்தி சிலை சாலை வழியாக ஓசூர் ராம்நகர் பகுதியில் நிறைவடைகிறது. இந்த ராம்நகரில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். அதாவது TMMA, MJK, CPI, NICU, SDPI, AIMM, MMK உள்ளிட்ட பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் இதில் பங்கேற்றுள்ளனர். அது மட்டுமின்றி இந்த பொதுக்கூட்டத்துக்கு தமிழ் முன் அன்சாரி மற்றும் உள்ளூர் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். ஆனந்தி, ஜெகநாத், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில தான் பேரணி நடக்கிறதா? நிச்சயமாக ஆனந்தி, இந்த பேரணிக்காக அங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பேரணிகள் செல்லக்கூடிய பகுதியில் அந்த பேரணி வரக்கூடிய நேரத்தில் மட்டும் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பேரணி அனுமதிக்கப்படுகிறது. அந்த பேரணி சென்ற பிறகு அந்த போக்குவரத்து காவல்துறையினர் சீர் செய்து வருகின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.